அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்து போன வீடியோகளில் நாம் கூறியிருந்தோம், தூக்கம் என்பது ஒரு அமலுக்கான ஒரு விஷயம் இல்லை, அதற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்மை கிடைக்காது என்று. ஆனால் அது அமலாகக்கூடிய நேரங்களை பற்றி சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் கூறுகிறேன் இன்ஷா அல்லாஹ். நாம் தூங்க போவதற்கு முன் ஒது எடுத்து விட்டும் திக்கிர்கள் சொல்லிவிட்டு தூங்குவதற்கு மூலமாக மலக்குகளோட பிரார்த்தனை கிடைக்கிறது என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் இந்த வஹர் டு அசர் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரமானது உறங்குவதற்கு பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் அதை நீயத்து வைத்து, அதாவது இன்னமல் அமலு பின் நீயத் என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால், உறங்குவதற்கு நீயத் வச்சு உறங்கினோம் என்றால் அதற்கான கூலி கிடைக்கலாம். அது கிடைக்கும் என்று ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் கிடைக்கலாம். அதே போன்று சில விஷயங்கள் இன்னும் அதிகமாக சொல்லணும் என்றால், தூக்கம் சில விஷயங்களில் ஹராமாகப்படும். அதாவது நாம் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது, ஒரு கடமையான ஒரு இடத்துல இருந்துட்டு நாம் தூங்குறது நமக்கு ஹராமான விஷயம். தூங்குறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அங்கே மட்டும்தான் நாம் தூங்க வேண்டும். மற்ற இடத்தில் தூங்குவதற்கு மூலியமாக நமக்கு ஒரு ஃபாய்தா கிடைக்க போகிறதில்லை. இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் தூங்குறதுக்கு நமக்கு ஃபாய்தா கிடைக்க போகிறதில்லை. கிடைக்கக்கூடிய நேரங்களை நல்ல ஒரு செலவாக, அதாவது ஒருத்தர் நினைக்கிறான், நான் பேசினாலே தப்பாக தான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவன் நான் இனிமேல் பேசக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி உறங்குறதை பயன்படுத்துறது மூலிமா அவன் மேலே குற்றம் இல்லை. அவன் அது மூலிமா அமல் சம்பாதிக்கலாம். அது அல்லாஹ் ஆலம் ஹதம் ஐந்தி. வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு அமல்படுத்தும் பாக்கியத்தை தந்தருள் புரியட்டும். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.